ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. நம்மளுடைய சேனலில் எப்போதுமே ஒரு டாப்பிக்கோ ஒரு சப்ஜெக்டோ எடுத்து அதை பற்றி டீட்டெயில்டாக தான் டீச் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் ஜென்ரல் நாலேஜ்க்கான ஒன்லைனர்ஸ். இது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி மட்டும் இல்லாமல் ஏஇ எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், போலீஸில் எஸ்ஐ எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் பயன்படுற விதத்தில் இம்பார்ட்டண்ட்டான ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது 1930 நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் ஆரம்பிச்சு வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்திஜி. இதில் காந்திஜியோட சேர்த்து அவங்களுடைய 2 சன்ஸான மகன்லால் அண்ட் ஹரிலால் அப்படின்ற 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் மகன்லாலுடைய ஒய்ஃபான சுஷீலா அப்படின்றவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் மொத்தம் 79 மெம்பர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்லப்படுது. இந்த சத்தியாகிரகம் அப்படின்றது, இதுக்கான மார்ச் அப்படின்றது குஜராத்தில் சபர்மதி அப்படின்ற ஆசிரமத்திலிருந்து தண்டி அப்படின்ற பிளேஸ் வரைக்கும் நடந்து போனாங்க. இதை நார்த் இந்தியாவில் லீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்டியர் காந்தி அப்படின்னு அழைக்கக்கூடிய கான் அப்துல் கஃபர் கான் அப்படின்றவர். ஆந்திர பிரதேஷில் டி பிரகாஷம், கேரளாவில் கேலப்பன் அப்படின்றவர், அண்ட் தமிழ்நாட்டில் ராஜாஜி அப்படின்றவங்க லீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தெரியும். இதுக்கான ஆர்டிகல்ஸ் 36லேருந்து 51 வரைக்கும் அப்படின்றது தெரியும். பட் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றத எங்கேருந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா அயர்லாண்ட்லேருந்து 1937 அயர்லாந்து ஸ்பெயின்லேருந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது ஸ்டேட் வெல்ஃபேருக்காக உருவாக்கப்பட்டது. இதில் எந்த ஒரு கோர்ட்டும் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ நோ கோர்ட் இன்டர்ஃபியரன்ஸ். இதில் 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சோஷியல் பிரின்சிபல்ஸ், ரெண்டாவது என்ன அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ், மூணாவது என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோசியல் பிரின்சிபல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ், வேஜஸ், இந்த மாதிரியானது எல்லாத்தையும் சோஷியல் பிரின்சிபல்ஸில் சொல்லலாம். காந்தியன் பிரின்சிபல்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத். ஆர்டிகல் 40 அப்படின்றது வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், வேஜஸாக இருக்கட்டும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷன் பற்றியதானதாக இருக்கட்டும், இதெல்லாம் காந்தியன் பிரின்சிபல்ஸ்குள்ளே உள்ளடக்கப்படுது. இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 44, 45 அந்த மாதிரி இன்னும் 4 ஆர்டிகல்ஸ் வரும். சிவில் கோட் ஃபார் சிட்டிசன், ஆர்டிஇ ஆக்ட், இதெல்லாம் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்குள்ளே வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் அப்படின்றது, உயர்நீதிமன்றம் அப்படின்றது 1862 ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம ஒன்லைனாக டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே ஆல்ரெடி ஜென்ரல் நாலேஜ் செக்ஷனில் கேட்கப்பட்டது தான். 1862 தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கல்கட்டா, பாம்பே ஆகிய இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ற பேரில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. பட் ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கல்கட்டா ஹைகோர்ட் தான். மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு இருந்தது சென்னை ஹைகோர்ட் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி எப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 1, 2017. அண்ட் சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை பிரான்ச், அதாவது மதுரையில் ஹைகோர்ட்டுக்கான பிரான்ச் இருக்குது. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2004. அட் ப்ரெசண்ட்டாக இந்தியாவில் எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட்டா அப்படின்னா கிடையாது. 2-3 ஸ்டேட்ஸ் சேர்ந்தும் ஒரு காமனான ஹைகோர்ட் கொண்டு இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா இவங்களுக்குலாம் காமன் ஹைகோர்ட் தான் இருக்கு. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல 4 ஸ்டேட்ஸுக்கு சேம் ஹைகோர்ட் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி அப்படின்றது ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் 1885. ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர் இது. இதனுடைய 87th லீடராக இருந்தது யார் அப்படின்னா ராகுல் காந்தி. இவருடைய ஃபேமிலியில இவர் எத்தனாவது லீடர் அப்படின்னு பார்த்தோம்னா 6th லீடர் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றத பற்றி டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 43B சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபாதர் யார் அப்படின்னா ராபர்ட் ஓவன் அப்படின்றவர். அகெயின் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரப்ஷன் அப்படின்றத டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக முதல்ல உருவாக்கப்பட்ட ஏஜென்சி எது அப்படின்னா சந்தானம் கமிட்டி அப்படின்றது 1962 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இவங்க தான் சிபிஐ, சிவிசி, லோக்பால் இந்த மாதிரியானதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் சிபிஐ அப்படின்றது 1963 சிவிசி அப்படின்றது 1964 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1929 அப்படின்றது
லாகூர் காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது நடந்த வருஷம். இதே இயர்ல தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்றது தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜான்வரி 9 அப்படின்றத என்ஆர்ஐ டே ஆர் பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். இது எதை கோமெமரேட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி வந்து 1893ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போவார். போயிட்டு 1915க்கு தான் ரிட்டர்ன் ஆவார். ஸோ இவர் வந்து ரிட்டர்ன் ஆன அந்த நாளை தான் என்ஆர்ஐ டே ஆர் பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவர்னன்ஸ் அப்படின்றது முதலா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்டேட் எது அப்படின்னா குஜராத். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மான்சூன் அப்படின்றது நமக்கு இந்தியாவில் 2 டைப் ஆஃப் மான்சூன்ஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், இன்னொன்று வந்து என்னதுன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று அண்ட் வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்றது. இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா 65% ஆஃப் ரெயின்ஃபாலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அல்லது கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். இது வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடைபெறும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றது இந்தியாவுக்கு 25% ரெயின்ஃபாலை கொடுக்குது. அக்டோபர் அண்ட் நவம்பர் மாசத்துல நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு மழையை கொடுக்கக்கூடியது நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்சஸ் 2011ல் லாஸ்ட் சென்சஸ் அப்படின்றது நடந்தது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் அப்படின்றது நடத்தப்படும். அதாவது மக்கள் கணக்கெடுப்பு. இது வந்து பாப்புலேஷன் மட்டும் இல்லாம வேரியஸ் கேட்டகரிஸ்லையும் சென்சஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. அதாவது லிட்ரஸி ரேட் எப்படி இருக்கு, செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, இந்த மாதிரியான பல ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 2011ல் நடந்த சென்சஸ் அப்படின்றது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நடத்தப்பட்ட 7வது சென்சஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது 11 டியூட்டிஸ் மொத்தம் இருக்கும். இது பார்ட் 4A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தெரியும். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது ஒரே ஒரு முறை மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது ஆரம்பத்தில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட்டாக இல்லை. பட் லேட்டராக தான் இது என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதாவது இந்த ஆக்ட் மூலமாக தான் ஆக்ட் பண்ணப்பட்டுச்சு. இது ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த கமிஷன் எது அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிஷன். ஒரிஜினலி 10 டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. 11வது டியூட்டி அப்படின்றது 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி தான் ஆட் பண்ணப்பட்டுச்சு. அதாவது பேரண்டாக இருக்கட்டும், கார்டியனாக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கம்பல்சரி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து 11th டியூட்டியாக ஆட் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ஆர்டிகல் 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது. இது பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு ரைட்டான ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எது அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இந்த அமெண்ட்மெண்ட்டின் படி ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது லீகல் ரைட்டா மாற்றப்பட்டு 300A அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே பிளேஸ் பண்ணப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டினுடைய ஒரு பார்ட் தான். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் அண்ட் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி 6 ரைட்ஸ் இருக்கு. அதுல 2வது ரைட் தான் எது அப்படின்னா த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது. இதுல ஆர்டிகல் 19ல் மட்டும் 6 ஃப்ரீடம்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேசுவதற்கு உரிமை, எந்த ஒரு ஆர்ம்ஸும் இல்லாம அசம்பிள் ஆகிறதற்கு உரிமை, அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு உரிமை, நம்மளுடைய கண்ட்ரியினுடைய டெரிட்டோரியில யார் வேணாலும் எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான உரிமை, அண்ட் நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பார்ட்டில் வேணாலும் யார் வேணாலும் ரிசைட் ஆகலாம் அல்லது செட்டில் ஆகலாம் அப்படின்றது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா யார் வேணாலும் எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 6 ஃப்ரீடம்ஸ் வந்து இந்த ஆர்டிகல் 19ல் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது ஆர்டிகல் 32ல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் 4 ரிட்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஹாபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியூரரி அண்ட் குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லி 4 ரிட்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஆர்டிகல் 32 அல்லது இந்த ரைட்டை பற்றி டாக்டர் அம்பேத்கர் எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். இவங்க தான் பிரசிடென்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விதமான எலெக்ஷன்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிள் பாடி. இவங்க தான் அதை நடத்தி வைப்பாங்க சென்டர் லெவல்ல. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ், அதாவது பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன், இந்த மாதிரியானது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. அன்டில் 1989 வரைக்கும் இது வந்து சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1+2 அப்படின்ற மாதிரி பிரிச்சாங்க. இதனுடைய இனாகுரல் ஹோல்டர், அதாவது இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷத்துல ஃபர்ஸ்ட் கமிஷனரா இருந்தது யார் அப்படின்னா சுகுமார் சென் அப்படின்றவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதனுடைய சீட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா நிர்வாசன் சதான். இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ற அப்பாயிண்டட் யார் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் அன் எம்எல்ஏ. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய மெம்பரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டுக்கான வேல்யூ. இவங்க தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்குலாம் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ஓட்டுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டினுடைய டோட்டல் பாப்புலேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன்டூ 1/1000. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டா 7 crore பீப்புள் இருக்காங்க. ஸோ 7 crore டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ்னு பார்த்தோம்னா டோட்டல் கான்ஸ்டியூன்சிஸில் நின்று ஜெயிக்கிறவங்க 234 தொகுதி இருக்கு. அப்போ 7 crore டிவைட் பை 234 இன்ட்டு 1/1000 அப்படின்னு பண்ணோம்னா ஒரு எம்எல்ஏனுடைய ஓட்டினுடைய வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் பை பிரசிடென்ட் அப்படின்றவங்க லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும் சர்டின் மெம்பர்ஸை நாமினேட் பண்றதுக்கான ரைட்ஸ் அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி லோக்சபால அவர் 2 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ராஜ்யசபால 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணலாம். லிட்ரேச்சர், ஆர்ட், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் சிறந்த பணி ஆற்றினவங்களை அல்லது அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவங்கள இந்த 12 மெம்பர்ஸ்க்கு வந்து நாமினேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் அப்படின்றவங்க நம்மளுடைய கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல இருந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காக அட்வான்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்தியாவில் ஃபண்ட் வந்து கண்டின்ஜென்சி ஃபண்ட், கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லி 2 இருக்கு. இதில் இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றதுல இருந்து அட்வான்ஸ் எடுக்கிறதற்கான ரைட் அப்படின்றது பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி. இதுக்கான ஆர்டிக்கல் 352. இந்தியாவில் 3 தடவை நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. எந்தெந்த வருஷம் அப்படின்னா 1962, 1971 அண்ட் 1985. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றத பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான ஆர்டிக்கல் 356. இந்த நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம். தமிழ்நாட்டில் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது 4 முறை டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று வந்து 1976 டிஎம்கே கவர்மெண்ட்ல, அடுத்து 1980 ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல, அடுத்து வந்து 1988 ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான். அதாவது எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபான ஜானகி ராமச்சந்திரன் அப்படின்றவங்க கொஞ்ச நாள் சிஎம்மா இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய டயத்தில் 3வது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ணப்படுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1991 டிஎம்கே கவர்மெண்ட்ல கலைஞர் கருணாநிதி வந்து ஆட்சியில் இருந்தப்போ 4வது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ணப்படுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய அப்பாயின்மெண்ட். இவர் தான் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இதனுடைய சீஃப் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரியும். அது போக கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸுடைய ஹெட்டையும் இவர் தான் என்ன பண்ணுவார்னா அப்பாயிண்ட் பண்ணுவார். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அமைக்கப்பட்டதை கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லலாம். இந்த பாடிஸ்க்கான ஆர்டிக்கல் ப்ரொவிஷன் அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்றது ஒரு பிரைவேட் பாடிஸ் மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆர்டிக்கல்ஸோ இதை பற்றிதான ப்ரொவிஷன்ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர் சென்டருக்கு, அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றவர் ஸ்டேட்டுக்கு. அண்ட் கேக், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்றவங்க எலெக்ஷன் கமிஷனர், ஃபினான்ஸ் கமிஷனர், யூபிஎஸ்சி சேர்மன், எஸ்சி/எஸ்டி கமிஷனர் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆர் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், லோக்பால் ஆர் லோக் ஆயுக்தா, பிளானிங் கமிஷன்,
சைல்ட் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கமிஷன் அண்ட் உமன்ஸ் கமிஷன். இது எல்லாத்துக்குமான ஹெட்டை வந்து இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இதில் பிளானிங் கமிஷன் அப்படின்றது மட்டும் அட் ப்ரெசென்ட்டாக கிடையாது. இது அபாலிஷ் பண்ணப்பட்டு நிதி ஆயோக் அப்படின்ற பேரில் ஜான்வரி 1, 2015 பேர் மாற்றப்பட்டுருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 108 அப்படின்றது ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லுது. அதாவது லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகளும் சேர்றது தான் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை கூட்டுறதுக்கான அதிகாரம் அப்படின்றது பிரசிடென்ட்டுக்கு வந்து இருக்கு. பிரசிடென்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், ஜுடிஷியல் பவர், டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இதில் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் இது வரும். இந்த ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும்போது இதை ப்ரிசைட் பண்ணுறது யாரா இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது முதல்ல எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் நாகூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் அக்டோபர் 2, 1952 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல் வந்து 40. இது டிபிஎஸ்பியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஃப் போத் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 2 பேருமே ஆப்சண்ட் இல்லை, அல்லது ஏதாவது முடியாமல் இருக்காங்க, அல்லது அவங்க மேலே ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, ஸோ அவங்கள வந்து இம்பீச்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேசஸில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்லது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு யாராக இருக்காங்களோ அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே செக்யூரிட்டி டெபாசிட்டாக ₹15,000 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து டெபாசிட் பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15,000 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் இருந்தப்பயே, அதாவது அவருடைய பவரில் இருந்தப்பயே இறந்த முதல் வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா கிருஷ்ணகாந்த் அப்படின்றவர். இவர் இறந்த வருஷம் வந்து 2002 இயர் வந்து முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆதார் அப்படின்றது 12 டிஜிட் கோட் அப்படின்றது நமக்கு தெரியும். இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் தெம்ப்லி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸினுடைய கோ-ஃபவுண்டரான நந்தன் நீலகேனி அப்படின்றவங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏஇ எக்ஸாமில் கூட 2018 ஆர் 2019 கேட்டிருக்காங்க. இந்த ஆதார் அப்படின்றது லான்ச் பண்ணப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2010. அகெயின் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இயர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிக்ளேர் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது, அதாவது பட்ஜெட் வாசிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டை டிக்ளேர் பண்ண முதல் பர்சன் யார் அப்படின்னா ஜான் மாத்தாய். எந்த வருஷம் அப்படின்னா 1950. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. ஸோ 1915 ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னராக இருந்திருக்காங்க 1949. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான மதர் டங் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் வந்து மதர் டங்காக இருக்குது. கேரளான்னு எடுத்துக்கிட்டோம்னா மலையாளம் இருக்குது. இந்த மாதிரி நாகாலாந்தினுடைய மதர் டங் எது அப்படின்னா இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்றவர் ஒரு ஃபேமஸ் இன்வென்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். இவர் பிறந்தது மார்ச் 14, 1879 ஜெர்மனியில். இவர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணார். இவர் கண்டுபிடிச்ச இம்பார்ட்டண்ட்டான எஃபெக்ட் எது அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது இந்த வருஷம் கேட்டிருக்காங்க 1921 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக இருந்து பிரைம் மினிஸ்டராக மாறின மினிஸ்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் 6 பேர் அந்த மாதிரி சிஎம்ஆ இருந்து பிஎம் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். இவர் வந்து ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சரண் சிங். இவரும் ஜனதா பார்ட்டியை சார்ந்தவர். மூணாவது விபி சிங். இவர் வந்து ஜனதா தால் கட்சியை சார்ந்தவர். நான்காவது நரசிம்மராவ். இவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்தவர். அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டி தேவேகவுடா, ஜனதா தால் பார்ட்டியை சேர்ந்தவர். ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர மோடி. இவர் வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துல இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்து சாய்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நிதி ஆயோக் அப்படின்றதுனுடைய சேர்மேன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு திங்க் டேங்காக அமையிறது. இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்வரி 1, 2015. நரேந்திர மோடி அப்படின்றவர் நம்மளுடைய இந்தியாவுக்கு 16வது பிரைம் மினிஸ்டர். 2014 டில் டேட் வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஆனால் ஹெட் கவுண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவில் 14 பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. விச் மீன்ஸ்
ஆல்ரெடி ரூல் பண்ண ஒருத்தவங்க திரும்ப ரூல் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து சிங்கிள் கவுண்டாக தான் எடுத்துக்குவோம். இப்போ குல்சாரிலால் நந்தா அப்படின்றவங்களும் இந்திரா காந்தியும் 2 தடவை வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. குல்சாரிலால் நந்தா அப்படின்றவர் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக 2 தடவை இருந்திருக்காரு. அண்ட் இந்திரா காந்தி அப்படின்றவங்க 1966 1977 ஒரு தடவையும் 1980 1984 வரைக்கும் ஒரு தடவையும் இருந்திருக்காங்க. ஸோ அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 14 பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் இந்தியாவுக்கு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடம் ஸ்மித் அப்படின்றவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். இவர் எழுதின ஃபேமஸ் புக் எது அப்படின்னா வெல்த் ஆஃப் த நேஷன்ஸ் அப்படின்றது. இவர் வந்து வெல்த்துக்கான டெஃபினிஷனை வந்து கொடுத்துருக்காரு. இந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 1776, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர். இவர் தான் டிவிஷன் ஆஃப் ஒர்க் பிரின்சிபலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறதற்கும் அதை 10 பேர் பிரித்து செய்கிறதற்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தரே ஒரு வேலையை பார்க்குறதற்கும் 10 பேர் ஒரு வேலையை பார்க்குறதுக்கும் டைம் டிஃபரன்ஸ் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. சீக்கிரமான நேரத்தில் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுதான் டிவிஷன் ஆஃப் ஒர்க் பிரின்சிபல் அப்படின்றது. இதை ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஸ்வேஸ்வர் ஐயர். இவரை ஃபாதர் ஆஃப் பிளான்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் எழுதின ஃபேமஸ் புக் எது அப்படின்னா பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா. எந்த வருஷம் அப்படின்னா 1934. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரியான பர்சன்ஸ் அண்ட் இவங்க எழுதின புக் ஆர் இவங்க என்னவா அழைக்கப்படுறாங்க அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் கமிஷன். இது நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வரும். இது வந்து 1950 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு முன்னாடியே நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. எப்போ அப்படின்னா 1938. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஜவஹர்லால் நேருடைய தலைமையில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது உருவாக்கப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 6 1952 1952. இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னவோ தெரியல. மோஸ்ட்லி எல்லா கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த இயர் அண்ட் டேட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 6 1952 அப்படின்றது. இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் 5 இயர் பிளான்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதாவது 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது. இதை ஃப்ரேம் பண்ணுறது யார் அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படின்றவங்க. அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இந்தியாவை எப்படி வந்து முன்னேற வைக்கிறது, என்னென்ன மாதிரியான பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எந்தெந்த செக்டார்ஸில் க்ரோத்தை வந்து கொண்டு வரலாம், அந்த மாதிரி டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதை தான் 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5 இயர் பிளானுக்கான அப்ரூவல் அப்படின்றத இவங்க தான் கொடுப்பாங்க. அண்ட் அந்த பிளான் அப்படின்றது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து இவங்க வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. 5 இயர் பிளான் அப்படின்றது இப்போ கிடையாது. பட் 1951 2017 வரைக்கும் இந்த 5 இயர் பிளான் அப்படின்றது செயல்பாட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4th பிளான், 4வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது 1969 1974 வரைக்கும். இந்த 4th பிளான்ல தான் 14 மேஜர் இந்தியன் பேங்க்ஸை வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க, தேசியமயமாக்குதல் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1966 3rd இயர் பிளான் வந்து முடிஞ்சிடும். பட் 1966 69 வரைக்கும் எந்த ஒரு பிளானும் இல்லை. அதை வந்து 3 இயர் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லது இதை வந்து பிளான் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா 4th பிளான் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒன்லைனர்ஸ் வந்து நீங்கள் படித்ததை ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறதற்கும் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி குவிக்காக ரிவிஷன் பண்ணுறதற்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எந்த இயரில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எது கொண்டு வரப்படுச்சு, இந்த மாதிரி இயர் பேசிஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது கிளாஸஸ் போஸ்ட் பண்ணணும் டிஃபரெண்ட்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் subscribe to our channel if you are not a subscriber yet. See you all in the next video. Until then, take care and bye-bye.